இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி மூலமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 66ஆம் சங்கீதம் 19-20 வசனங்கள். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காத தேவன் என்று சொல்லி தாவீது ராஜா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீது ராஜாவாக இருந்த போதிலும் அவருக்கு ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தை அவர் உயிர் மூச்சாக கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது ஜெபித்தார். கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளிலே சங்கீதங்களை பாடினார். கடினமான சூழ்நிலைகளிலே தாவீது ஜெபித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒரு ஜெப வீரராக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த நாளிலும் கூட நாமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்கள்ல ஜெபிக்கிற மக்கள் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மக்கள் ஜெப எழுப்புதல் அடைந்து அநேகர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கூடி கூடி ஜெபிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஜெபிக்க மறந்து ஜெபமே இல்லாமல் வாழ்கிற ஒரு கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். வேலை, தொழில் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லி ஓடுகிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஆண்டவரோடு தொடர்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற போல எப்பொழுதும் நம்ம முழங்காலே நின்று ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா? நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, எவ்வளவு அலுவல்கள் இருக்கிறது, நாம் எப்பொழுதும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்று சொல்லி நாம் சிந்திப்பது உண்டு. அப்படி அல்ல. எதை செய்தாலும், எங்கிருந்தாலும், நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும், பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் நாம் இருதயத்திலே ஆண்டவரோடு நாம் தொடர்பு வைத்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான தொடர்பு இருக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் பேசி கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களிடத்திலே பேசுகிற நேரத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்திலே சம்பாஷிக்கிற நேரங்கள், மனிதர்களோடு கொண்டுள்ள உறவுகளை நாம் குறைத்து நாம் ஆண்டவரோடு இருதயத்திலே தொடர்பு கொள்கிற பொழுது, பேசி கொண்டிருக்கிற பொழுது, ஒரு தொலைபேசியிலே 2 பேர் பேசும் பொழுது ஒரு தரப்புல இருந்து பேசும்போது இன்னொரு தரப்புல இருந்து கேட்பார்கள். அந்த 2 பக்கமும் தொடர்பு சரியாக இருக்கிற பொழுதுதான் இந்த பேசுகிற காரியங்கள், அந்த உரையாடல், அந்த கருத்து பரிமாற்றம் சரியாக நடைபெறும். அதுபோல நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கிற பொழுது இருதயத்தின் அந்தரங்கத்தில் இருந்து நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது ஜெபமாகத்தான் அமைகிறது. நாம் ஏறெடுக்கிற பெருமூச்சுகள் தேவ சமூகத்திலே வந்து எட்டுகிறது. நாம் ஆண்டவரோடு சரியான தொடர்பு நாம் வைத்து கொண்டிருக்கிற பொழுது, எப்பொழுதும் நாம் இருதயத்திலே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அது பெரிய ஜெபமாக காணப்படுகிறது. படுத்திருக்கும் போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கலாம். பிரயாணத்திலே நாம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை பாடி துதிக்கலாம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். நாம் ஆண்டவரோடு தொடர்பு வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது ஜெப நேரம்தான். அது ஒரு விலையேற பெற்ற நேரம்தான். தாம் ஜெப வேலை குறைகிற பொழுது பிசாசு எளிதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே ஜெபம் குறைகிறதோ அங்கே பிசாசுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. எங்கே ஜெபம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சாத்தானுக்கு வேலையே கிடையாது. நாம் ஜெபத்தை நாம் ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. சிலர் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன செய்வாங்க? ஓடுவாங்க ஆண்டவரை தேடுவதற்கு. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க? அதிகமான கஷ்டங்கள் வரும்போது ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள், மனம் சோர்ந்து போவார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீதினுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தையும் அவர் கேட்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கிற பொழுது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம்.
நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், நமக்கு எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்டு நம்முடைய காரியங்களை சொல்லுகிற பொழுது, நம்முடைய குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம் மாத்திரமல்ல, எந்த நேரமும் நம்ம வேலை செய்கிற நேரங்கள்ல, நம்ம எந்த நேரத்திலும் ஆண்டவரோடு நம்ம ஒரு தொடர்பு வைத்து கொண்டே இருக்கிற பொழுது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சீர்படுகிறது. அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்பொழுதும் ஒரு பலமாக இருக்கிறது. தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அசைக்கப்படாதபடி இந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு அது நம்மை பலப்படுத்தும். ஒரு நாளும் ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் மாறலாம், எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கலாம், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் தோற்காது. ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஜெபம் நம்மை உயர்த்தும். ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். ஜெபம் நம்முடைய தரித்திரத்தை மாற்றும். ஜெபம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஜெபம் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். நம்மளுடைய எல்லா விதமான நிலைமைகளையும் அது தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ளது ஜெபம். பொல்லாத மனிதர்களை அந்த ஜெபம் சந்திக்கும். ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபம் ஒரு நாளிலே அவர்களை தொடும். அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். பெரிய காரியங்களை செய்யும். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்தை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பக்தர்கள், பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். நாமும் கூட சின்ன காரியங்களிலே சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் நமக்கு கொடுத்த பலத்தின்படி, கிருபையின்படி நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். என் தேவன் தம்முடைய என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீது சொன்னது போல என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆம், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் பேசுகிறத கேட்கிறதுக்கு ஒரு சிலர் காது கொடுத்து கேட்பாங்க, சிலர் அலட்சியம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்பொழுது கூப்பிட்டாலும், எப்பொழுது பேசினாலும் அவர் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். சலிப்படையாமல் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சின்ன காரியத்துக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, சின்ன காரியத்திற்கும் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, ஆண்டவரோடு பேசுகிற பொழுது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. அவர் நம்மோடு இருக்கிறார், நாமும் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வரும். இந்த காலை வேளையில ஒருவேளை ஜெபத்திலே பின்வாங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். மீண்டுமாக உங்களை புதுப்பித்து கொண்டு மீண்டும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெப வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் போது வெற்றியாக நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளின் காலையிலும் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை தாரும். மனசோர்வுகளை எடுத்து போடுங்க இயேசப்பா. யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே சலிப்படைந்து போய் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய சலிப்பையும் ஆண்டவரே சோர்வையும் நீர் மாற்றி புது பலனை கொடுத்து மீண்டும் அவர்கள் ஜெபிக்க அவர்களை உற்சாகப்படுத்தும். நாள் முழுவதும் கிருபைக்குள் எங்களை மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.